இந்த ஜென்மத்தில் இதாங்க ஃபஸ்ட் டைம் ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயம் டைம் இது. ஆனால் நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். மறுபடியும் என் வார்த்தை அதே வார்த்தையாக தான் இருக்கும். போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நேரம் கிடச்சிது, என் மனசும் சரியில்லை, இங்கே போகணுன்னு நினச்சேன், போனேன். அதுக்கப்புறம் நான் எப்படி ரசித்தேன்றத கடவுள் எனக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தாரு, உங்களுக்காக நான் எப்படி வேண்டிக்க போகிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுக்காக வேண்டிக்க போகிறேன். உள்ளார நான் சாமியை பற்றியும் விவரிக்க போகிறேன். ஆஞ்சநேயரும் வீரபத்திரனும் கம்பீரமாக வெளியே காட்சி கொடுத்தாங்க. வெளியேந்து பார்க்கக்குள்ளேயே மூலஸ்தானத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரும் தெரிஞ்சார், முருகனும் தெரிஞ்சாங்க, பெருமாளும் தெரிஞ்சாங்க, சிவன் தெரியல. ஆனால் முருகரும் பெருமாளும் வெளியேந்து பார்க்கக்குள்ளே காட்சி கொடுத்தாங்க. அவ்வளோ அருமையாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கே தெரியும், கடவுளை பற்றி நான் வேண்டக்குள்ளே, கடவுளை கிட்ட போகக்குள்ளே நான் என்னை மறந்துட்டு புலம்போன்றது. அப்படி தான் நானும் இருப்பேன். முருகர் அவ்வளோ அழகாக ப்ளசண்ட்டாக இருந்தாங்க. எல்லா சாமியும் கிட்ட போய் நெருங்கி நான் கட்டி அணைச்ச மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்தினேன். எனக்கு யாரும் எந்த தொந்தரவும் பண்ணல. ரொம்ப ஃப்ரீடமாக நான் கடவுளை ஆதரித்தேன். அதை வந்து காட்டுறேன். சுற்றி பார்க்குற இடம் எல்லாம் முருகர். ஆறுபடை வீடு எனக்கு தெரிஞ்சு எல்லா முருகர் கோயிலோட இந்த முருகர் கோயிலில் ரொம்ப சிறப்பாகவே அழகாகவே தெரிஞ்சாங்க. நான் இறங்கினோன்னே விநாயகர் வந்து ரொம்ப இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால ரொம்ப பிரசித்தி பெற்றதாக நல்ல கூட்டங்களாகவே நல்ல அபிஷேகமாகவே தெரிஞ்சுது. கோயிலை சுற்றி, அதாவது கால் பாதம் முதல் தலைமுடியோட தூரம் வரைக்கும் யார் போனாலுமே அங்கேருந்தே சிலை சுற்றி அழகழகான சிலை. நான் கீழேருந்தே பார்த்தேன். நான் எதை சொல்கிறேன்னா, கீழே அந்த டெட்டுலேருந்துலே சிலை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காளியம்மன் குடலை உருவி ஆக்ரோஷமாக இருக்கிற சாமி. அங்கே தான் திண்ணூறு போனோன்னா வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நேரில் பார்த்து சாமியை கும்பிடல, ஆச்சரியத்தை பார்த்துட்டு, அழகை பார்த்துட்டு, மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு, நம்ம வேணுன்றதை விட இதை வெளிக்காட்டணும். என் கடவுளை நான் காட்டக்குள்ளே எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவன், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவன் கண்ணில் கடவுள் தெரியக்குள்ள அவங்களோட கஷ்டம் போகணும், அதில் நானும் ஒருத்தனாக தெரிகிறேன் அப்படின்னு நினச்சி தான் நான் வேண்டினேன். சூப்பருங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக அழகாக இருந்துச்சு. அஞ்சு தலை அம்மன் நாகம்மா இருக்கிறாங்கள, அவங்களுக்கு போய் பூஜை பண்ணாங்க. பாயாளபரில் வந்து சிவனுக்கு தான் பூஜை பண்ணுறத பார்த்துருக்குறேன். ஆனால் இங்கே இருக்கிறதுல அஞ்சு தலை நாகத்துக்கு அழகாக சின்ன அம்மன் இருக்கிறாங்க, நாகத்தம்மன். அவங்களுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, தண்ணி அபிஷேகம் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சு. பெருமாள் ஏதோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்குது பழகுது. ஆனால் எல்லா சிலையும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த லைனில் தாங்க அஞ்சு முருகர்.